மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். பாக்குற ஜோசியர் எல்லாரையுமே பணத்தை கொடுத்து நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாதுன்னு அக்காக்கு நல்லாவே தெரியும். அதான் அஸ்திவாரத்திலேயே கை வச்சிட்டாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க சித்தி. 2 ஜோசியரும் அவ ஜாதகம் சேராதுன்னு சொன்னதுல அவ சைடு இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்கு. அததான் நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றேன் ஜோதி. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா ரமா மனசுல கொஞ்சமாவது குழம்பி போயிருப்பா. ஏன்னா பவி வந்ததுல இருந்து நடந்த எல்லாத்தையும் அவளும் பாத்திருக்கால. அவ அம்மா அப்பா அப்புறம் வேணு இவங்க எல்லாருக்கும் நடந்தது என்னன்னு ரமாவுக்கு தெரியும். இப்ப இவளால அர்ஜுனுக்கும் ஆபத்துன்னு நாம கிளப்பி விட்டது நிச்சயம் ரமாவை குழப்பி விட்டுருக்கணும். குழப்பத்துலதான் எல்லாரும் தப்பான முடிவெடுப்பாங்க. அப்படி ரமாவோட குழப்பத்தை யூஸ் பண்ணி நமக்கு சாதகமான முடிவை எடுக்க வைக்க வேண்டியது உங்ககிட்டதான் இருக்கு. எங்க கிட்டனா நாங்க என்ன பண்ணணும் அத்தை? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க தான் வீட்ல இத வச்சு பிரச்சனை பண்ணணும். இதுக்கு மேலையும் அர்ஜுனையும் பவித்ராவையும் கட்டி கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஆனா அம்மாவை விட அர்ஜுன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே. அத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ரமாவை தான் இப்ப நம்ம வழிக்கு கொண்டு வரணும். ஒரு பெரிய வேலை முடிய 9 சின்ன வேலை முடியணுங்கிற மாதிரி ரமாங்கிற தூணை உடைச்சு எரிஞ்சிட்டா மொத்ததெல்லாம் தன்னால சரிஞ்சிரும். முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் ரமா கிட்ட என்ன முடிவு பண்ண போறீங்கன்னு கேளுங்க. பேத்தியோட ஆசையா இல்ல பேரனோட உயிராங்கிற குழப்பத்தோட முடிவுல ரமா இந்த கல்யாணம் வேணாங்கிற முடிவுக்கு தான் வருவா. அதுக்கப்புறம் அர்ஜுன் மனசை எப்படி மாத்தணும்னு நாம யோசிக்கலாம்.